நவ் யூ see me, நவ் யூ டோன்ட். நீ என்னை பார்க்குற ஆனால் பார்க்கல. இதான் இது இந்த தலைப்புக்கான அர்த்தம். படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2013 வந்த படமாக இருக்கட்டும், 2016 வந்த படமாக இருக்கட்டும், பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கு காரணமே என்னென்னா, இந்த கண்ணில் இருக்கிற பாப்பாவை தூக்கிடுவானுங்கன்னு. கண்ணில் உள்ளார இருக்கிற பாப்பான்னு அந்த கருவி இருக்குல்ல, அதையே எடுத்துடுவானுங்க, தீடுவானுங்க பயணம் அப்படின்வானுங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாக்டான கேரக்டர்ஸ் யாருன்னா இந்த நவ் யூ see me கேரக்டர்ஸ் தான். இது எல்லாமே ஒரு 4 பேர் ஹார்ஸ்மேன்ட்டு. இவனுக்கு வந்து உலகத்திலே சிறந்த டேலண்டான மெஜிஷியன். கண்ணுக்கு எதிரியே எல்லாத்தையும் காலி பண்ணுவானுங்க. ஆனால் அதை வந்து டெக்னிக்கலாக, ஏன்னா மேஜிக் அப்படின்றது வந்து உங்களை வந்து நம்ப வைக்கிறது, அப்படி போயிடுச்சோன்ற மாதிரி இல்யூஷன் மாதிரி வச்சு நம்ப வைக்கிறது மேஜிக், ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் விற்பனர்களான 4 பேர் வந்து இதுதான் நம்ம ஓஷன் 11 மாதிரி வந்து திருடுவானுங்க. அதை எப்படி திருத்தமாக டேலண்ட்டாக எப்படி பண்ணுறானுங்கன்றது தான் முந்தைய பாகங்களுடைய கதை. இந்த படம் எப்படின்னா, ஏன்னா அதே கதையை திரும்ப சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா 3 ஜென்சி பசங்களை உள்ளார கூப்பிட்டு வரானுங்க. ஏற்கனவே பழைய ஆளுங்க இருக்காங்க, அவங்க கூட வந்து ஒரு 3 பேர் வந்து உள்ளார வராங்க. இந்த உள்ளார வந்ததுக்கப்புறம் வெரோனிகா அப்படின்ற ஒரு பெரிய வில்லி இருக்கா. அவள் வந்து மணி லாண்ட்ரிங்லாம் பண்ணுறா. அவகிட்ட இருக்கிற டைமண்டை வந்து அடிக்கணும் அப்படின்றதான் இந்த குழுவோடைய ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தில் அவங்க கத்தியின்றி ரத்தமின்றி, அதாவது ஓஷன் 11 திரைப்படம் மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி அவங்களால வந்து எடுக்க முடிஞ்சுதா, அந்த டைமண்ட் எடுக்க முடிஞ்சுதா, அந்த வில்லியை வந்து பழித்துத்தாங்களா இல்லையான்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை.